வர்தா புயல் கரையை கடக்கும் போது சற்று வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் வெள்ளியன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், விசாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 990 கிலோமீட்டர் தொலைவில் வர்தா புயல் மையம் கொண்டுள்ளதாகவும், மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக புயல் கரையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் கூறினார். மேலும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வடமேற்கு திசையை நோக்கி புயல் நகரும் என கணிக்கப்பட்டு உள்ளதாகவும், 12ஆம் தேதி நெல்லூர், காக்கிநாடா இடையே புயல் கரையை கடக்கும் போது சற்று வலுவிழக்கும் என்றும் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், சனியன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வர்த் புயல் இன்று காலை, அதாவது 9ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 990 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் நேற்றும் இன்றும், அதாவது 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மெதுவாக மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே நகர்ந்துள்ளது. அடுத்து வரும் இரு தினங்களில், அதாவது 10 மற்றும் 11 தேதிகளில் இந்த புயலானது வடமேற்கு திசையில் நகரக்கூடும். வரும் 12ஆம் தேதி மாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த புயலானது கரையை கடக்கும் முன் சற்று வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.